இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கும் பழைய காலத்துல சாப்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஃபுட்டு மாறி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. பாரம்பரிய உணவு பார்த்தீங்கன்னா உணவே மருந்து, மருந்தே உணவு கான்செப்ட். இப்போ இருக்கிற பார்த்தீங்க அப்படின்னா இப்ப நிறைய மாறிடுச்சு. அதாவது முதல்லலாம் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு கடையை மூடிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விடிகால கடை, பிரியாணி கடை இருக்கு, எல்லா கடையுமே எல்லா இடத்துலையும் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஃபுட்டு வந்து நிறைய மாறி இருக்கு. ஃபுட் கல்ச்சர் மாறி இருக்கு. சாப்பிட்றவங்க வந்து அது டைமிங் இல்லாமல் அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. பழைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணது அம்மிக்கல், ஆட்டுக்கல், உரண்டு, இடுக்கி இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது மண் அடுப்பு, அப்படி இல்லைன்னா கும்டி அடுப்பு, இல்லைன்னா அந்த கல் வச்ச அடுப்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பழைய பாத்திரம் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த பாரம்பரியம் சொல்லும்போது அதுக்குன்னு ஒரு மருத்துவ குணம், அது யூஸ் பண்ண பொருளுக்கு ஒரு மருத்துவ குணம். இப்போ அப்படி இருக்கா இல்லை, எல்லாமே மாறிடுச்சு. இப்போ எல்லாமே மெக்கனைஸ் ஆயிடுச்சு. எக்யூப்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து பண்ணும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் அதெல்லாம் வரல. பட் ஸ்டில் ஃபுட் இண்டஸ்ட்ரி ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்றீங்க, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஆஸ் வெல் ஜங்க் ஃபுட்ன்றது நிறைய டெவலப் ஆகிடுச்சு. எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட் அவைலபிலிட்டி இருக்குது. ஆனால் ஃபுட் கல்ச்சரை வந்து டோட்டலாக யங்ஸ்டர்ஸ் டு பீப்புள், எல்டர்லி பீப்புள் அப்படி டோட்டலாக மாறி இந்த காலத்தில் மாறி இருக்கு. அப்போ இருக்கிற மாதிரி வந்து அந்த உணவே மருந்துக்கு ஒரு கான்செப்டோ ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுக்கல. இப்போ வந்து என்ன கிடைச்சாலும் சாப்பிடலாம். அதாவது ஐம் டாக்கிங் அபவுட் என்ன ஃபுட்டு, அதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு டர்க்கிஷ் ஃபுட்டு சொல்கிறோம், சைனீஸ் ஃபுட்டு, இந்தியன் ஃபுட்டு, ஜாப்பனீஸ் ஃபுட்டு, லெபனீஸ் ஃபுட்டு, அதே மாதிரி கொரியன் ஃபுட்டு, இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு வந்துருக்கு. அதெல்லாம் வந்து சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாத கொஸ்டின் மார்க் கிடையாது. வி ஆர் ஆக்சுவலி கோ வித் த ஃப்ளோ. நாங்கள் யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாம் நிறைய பிடிச்சிருக்கு. அதே மாதிரி பழைய காலத்து என்னுடைய ஆதங்கம்னா பழைய காலத்து சாப்பாடு, பழைய காலத்து பாரம்பரியத்தை மறக்கக்கூடாது. ஏன்னா பாரம்பரியத்தெல்லாம் வந்து நிறைய மெடிசனல் வேல்யூ இருக்குது. ஒரு இன்க்ரீடியன்ட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய மெடிசனல் வேல்யூ இருக்குது. அது டியூ ரெஸ்பெக்ட் டு தி ட்ரெடிஷ்னல் ஃபுட். எனக்கு வந்து ஒரே ஒரு ஆசை தான், மேபி யங்ஸ்டர்ஸ் வராங்க இல்லைங்களா, அவங்கள வந்து இது காட்சி பொருளாக, குழந்தைங்க சொல்கிறேன், இந்த அம்மிக்கல், ஆட்டுக்கல், உரம்லாம் வந்து ஒரு காட்சி பொருளாகிடுச்சு. அது இல்லாமல் இப்போ அதையும் நம்ம பழைய மாதிரி யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், சாப்பாடும் ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அனைத்தரமான உண்மை. அதாவது இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன், ஈட் ஆன் டைம். சாப்பிட்றது வந்து ஒரு டைமோட சாப்பிடணும். இப்போ நம்ம யாருமே அந்த அப்பத்துலேருந்து இது ஒன்றும் வந்து யாருமே 2 மணிக்கு 3 மணிக்காக சாப்பிட்றது கிடையாது. ஏன்னா அது ஜீரண சக்தி வந்து நிறைய பாதிக்கும். அதனால ஈட் ஆன் டைம் ஃபர்ஸ்ட்டு. அதே மாதிரி உங்கள் டைமை மெயின்டைன் பண்ணுங்க. ஈட் வாட் யூ வாண்ட். உங்களுக்கு என்ன வேணுமோ அதுதான் நீங்கள் சாப்பிட தவிர எல்லாத்தையும் சாப்பிட்டு, அதாவது யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ 30 மேலே இருந்தாலும் சரி, அண்ட் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சாப்பிடணும். ஒன்று. ரெண்டாவது டைமிங் மெயின்டைன் பண்ணணும். மூணாவது அளவோட சாப்பிடணும். எதுவாக இருந்தாலும் அளவோட சாப்பிடும்போது கண்டிப்பாக அதில் உடல் உபாதை இருக்காது. இதுதான் என்னுடைய வேண்டுகோள். யங்ஸ்டர்ஸ்க்கு ஜென்ரலாக வந்து இப்போ சாப்பிட்ற, அதாவது ஃபுட் கல்ச்சர் மாறி இருக்கிறதால யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்றது இதுதான்.